மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. சாகரி குணாஹரி தாவரி தயாபரி சாகரி குணாஹரி ஆதரி தாவீது வம்சமாசின மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன் மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் கஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ. என் தெய்வமே அபயம் நீ அல்லவா உயர் அன்பால் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அருள் வழங்க வள்ளலாகிய இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் உம்மையே சுற்றி வலம் வருகிறது. இது எங்கள் பாதுகாவலியான புனித அடைக்கலையினுடைய திருத்தேரை இது பவனியாக எடுத்து செல்ல இருக்கிறோம். இந்த திருத்தேரை ஆசிர் வைத்தருளும். இந்த திருத்தேரை உற்று நோக்கின்ற பொழுதெல்லாம் அடைக்கல் அன்னையினுடைய அன்பு, தியாகம், பரிந்து பேசுதல் இவற்றை நாங்கள் நினைத்து அடைக்கல் அன்னை வழியாக பெற்ற அருள் கொடைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து எங்கள் வேண்டுதல் விருப்பங்களை வேண்டுதல் தேராகவும் இந்த தேரை நாங்கள் எடுத்து செல்கிறோம். நம்முடைய அருள் ஆசிரியர் எங்களுக்கு தந்தருளும். இந்த தேரையும் எங்களையும் நம்முடைய திருக்கரத்தினாலே புனிதப்படுத்தி அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் நிலையில் இந்த திருப்பேரையும் புனிதப்படுத்துவாராக. என் தெய்வமே அபயம் நீ அல்லவா
ஒன்று கூடி வாருங்கள், நம் இறைவன் அன்பை புகழ்ந்து இன்று பாடுங்கள். எல்லோரும் ஒன்று கூடி வாருங்கள், நம் இறைவன் அன்பை புகழ்ந்து இன்று பாடுங்கள். நம் தேவன் அழைக்கிறார், நல்வாழ்வு தருகிறார். நம் தேவன் அழைக்கிறார், நல்வாழ்வு தருகிறார். நம்பி வந்து அவரின் பாதம் கூடுங்கள், நம்பி வந்து அவரின் பாதம் கூடுங்கள். எல்லோரும் ஒன்று கூடி வாருங்கள், நம் இறைவன் அன்பை புகழ்ந்து இன்று பாடுங்கள். வேற்றுமையும் வெறுப்புகளும் நம்மில் ஒழிய வேண்டும், ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நம்மில் மலர வேண்டும். வேற்றுமையும் வெறுப்புகளும் நம்மில் ஒழிய வேண்டும், ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நம்மில் மலர வேண்டும். இறைவனே நம் தலைவன் என்று சொல்லுவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதரமே, அனைவருக்கும் மாலை வணக்கம். அருள்நிறை அடைக்கல அணையனுடைய திருத்தல நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் பக்தியோடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் குறிப்பாக அணையிடம் நாம் பல்வேறு வேண்டுதல்களை அறிவுறுத்தி ஜெபிப்பதற்காக ஆலயம் குழுமியுள்ள நம் ஒவ்வொருவரையும் அடைக்கல அன்னை தம்முடைய இரு கரத்தில் தாங்கி நமக்காக தம் திருமகனிடத்தில் ஜெபிக்கவும், இன்னும் குறிப்பாக அடைக்கல அன்னை இன்றைய நாளில் பாதுகாப்பல்லாமல் எவரெல்லாம் இந்த உலகில் வாழுகிறார்களோ, குறிப்பாக பல்வேறு சூழ்நிலைகளில் அகதிகளாக கைவிடப்பட்டவர்களாக தமது சொந்த உறவுகளால் கை நெகிழப்பட்டவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய அன்பு பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக அடைக்கல அன்னை என்பவள் இந்த உலகில் வாழ்கின்ற எல்லோருக்கும், கை நெகிழப்பட்ட எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்தவள்தான் இந்த அன்னை. ஆகவே நம்மையும் நமது குடும்பங்களையும் உறவுகளையும் எந்நாளும் அடைக்கல அன்னையினுடைய அன்பு பாதுகாப்பில் பாதுகாப்பாக வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையில், இன்னும் குறிப்பாக நமது பல்வேறு வாழ்க்கையில் தவறிய சூழ்நிலைகள், பாவங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தவறிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒப்பு கொடுத்து பக்தி உள்ள விதத்தில் திருப்பலியை நிறைவேற்ற தடையாயிருக்கின்ற நமது எல்லா பாவங்களுக்காகவும் மனவருந்தி இன்றைய திருப்பலியில் தகுதி உள்ள விதத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
நீரிலே நல்மணத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகளே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை மலத்தில் வீற்றிருப்பவர் நீயும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித அடைக்கல அன்னையின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கு நற்சுகத்தையும், இவ்வுலக வாழ்வில் இன்னல்களிலிருந்து விடுதலையையும், விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு நாளும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாளிட்டபடி உரத்த குரலில்,
ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்ததற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நிரந்தரம் இயேசுவே, என் வாழ்வின் நீ நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் வாழ்ந்த பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் வாழ்ந்த பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே
துன்பங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலை வாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அதன் நிலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். அதன் நிலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருவோர்க்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே.
கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனால்தான். அந்த இறைவனை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, நன்றி கூறுவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் இறைவனை தான் கண்டதை, அனுபவித்ததை, விசுவசிப்பதை, வாழ்ந்து காட்டியதை அவர் ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறார். வேத சாட்சியாக மறிக்கிறார். நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசுவிடம் அருள் அடையாளங்களை கேட்கிறார்கள். அது விண்ணிலிருந்தோ அல்லது வேறு விதமான அடையாளங்கள் தேவை என்பதை இயேசுவிடம் எடுத்து சொல்லுகிறார்கள். இனி நாம் வாழ்கின்ற இந்த அறிவியல் உலகமானது பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அடையாளங்களை தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு நிரந்தரமல்ல, கடவுள் நிரந்தரமானவர். நம்முடைய வாழ்வு இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய இரக்கத்தை சார்ந்திருக்கிறது என்பதை விட நாம் ஒரு சிலவற்றை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரு சில அடையாளங்கள். பல்வேறு இடங்களிலே அடையாளங்கள் தெரிகிறது என்று சொன்னவுடன் அங்கு போய் அங்கு இருக்கிறவற்றை நாம் தேடி அதிலே நிம்மதியை அல்லது எதிர்நோக்கை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அரசன் தான் வயது முதிர்ந்த நிலையை உணர்ந்து தனக்கு பின்னால் தன்னுடைய அரசாட்சியை நடத்த ஒரு வாரிசு தேவை என்று அறிக்கை விடுகிறான். நல்ல இளைஞர்கள், இந்த அரச பதவியை ஏற்க விரும்புகிறவர்கள் குறிப்பிட்ட இந்த நாளிலே அரண்மனைக்கு முன்பாக கூட வேண்டும். அந்த அரண்மனையினுடைய கதவானது சாத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய பலத்தை கொண்டு அந்த கதவை திறக்க வேண்டும். கதவு திறந்தால் அரச மகுடமானது சூட்டப்படும். கதவு திறக்கவில்லை என்று சொன்னால் 2 கரங்களும் துண்டிக்கப்படும் என்று அறிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நாள் வந்தது. அரசனும் அங்கே காத்திருக்கிறான். அரசனை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாருமே காத்திருக்கிறார்கள். ஆனால் பெயர் கொடுத்தவர்கள் எல்லாம் பின்வாங்கி போய்விட்டார்கள். அரசன் வந்து நிற்கிறான். அவருடைய வாரிசுக்கு தொடர்வதற்கு அங்கு யாரும் முன் வரவில்லை. அப்பொழுது ஒரு இளைஞன் அந்த கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு அந்த கதவை திறப்பதற்காக புறப்படுகிற பொழுது அவனுடைய தாய் அவன் பின்னால் ஓடி வருகிறார். இல்லை, வேண்டாம், வேண்டாம்ப்பா என்று. ஆனால் அவன் தைரியத்தோடு சென்று அந்த கதவை திறக்கிறான். தன்னுடைய பலம் கொண்டு 2 கரத்தால் அந்த கதவை தள்ளுகிற பொழுது அந்த கதவு தானாக திறந்து விட்டது. உள்ளே எந்த தாப்பாலும் போடவில்லை. அரசன் அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறான், இத்தனை இளைஞர்கள் இருந்தார்கள், நான் வருகிறேன், நீ வருகிறேன் என்று சொன்ன பிறகு ஒவ்வொருவராக இந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடியாமல் சென்றுவிட்ட பொழுது உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? கதவு திறக்கவில்லை என்றால் உன்னுடைய 2 கரங்களும் வெட்டப்பட்டு விடுமே என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், அரசே, உம்மை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய தாய் உம்மை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நீர் இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பாதவர் என்பதை என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் நினைத்து பார்த்தேன், அந்த கதவை திறந்துவிட்டால் அரசாட்சியில் நான் பங்கு பெற முடியும்.
கதவை திறக்க முடியாமல் போனால் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டாலும் நீர் உட்கார வைத்து எனக்கு உணவு கொடுப்பீர், என்னுடைய தாயையும் பராமரிப்பீர் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் என்னுடைய தாய் உன்னை பற்றி மிக மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். அரசன் தன்னுடைய மணிமகுடத்தை எடுத்து அவனுக்கு தன்னுடைய அரசாட்சியை ஒப்படைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு குறித்து காட்டியதையெல்லாம் அரசனுடைய பெருமைகள், அரசனுடைய நல்ல குணங்கள், அரசனுடைய பராமரிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் அவன் துணிவோடு அந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடிகின்றது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு இறைவனுடைய அன்பை கொண்டு வருவதற்காக, இறைவனுடைய மீட்பை நமக்கு வழங்குவதற்காக மனிதனாக பிறக்க அன்னை மரியாள் இடம் கொடுத்தார். இதோ ஆகட்டும், இதோ ஆண்டவனுடைய அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் பல்வேறு இடங்களிலே தோன்றி தன்னுடைய அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் வழங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் மனித குலத்தை அன்று சிலுவையின் அடியிலே தனது சுவிகாரமாக எடுத்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளை பார்க்கிற பொழுது 2 விதமான சிறப்பு அம்சங்களை அன்னை மரியாளிடம் நாம் காண முடியும். ஒன்று, அன்னை மரியாள் வாழ்ந்ததெல்லாம் தன்னுடைய இதய அரங்கத்திலே இறைவனுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்தார். இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை முழுவதுமாக அன்னை மரியாள் கடைபிடித்தார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவது, துன்பப்படுகின்றவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்வது. அன்னை மரியாள் இறைவனுடைய விருப்பம் என்பதை உணர்ந்து கபிரியேல் வானதூதருடைய அந்த வார்த்தையை கேட்டு ஆகட்டும், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்து விடுகிறார் தந்தையாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு. செய்தி கிடைத்த பிறகு முதலாவது சென்றது இதோ இறைவனுடைய மற்றவர்கள் மத்தியிலே பறைசாற்றி பெருமைப்பட பட்டயம் பெறுவதற்காக செல்லவில்லை. மாறாக மலைகளையும் மேடுகளையும் கடந்து பள்ளத்தாக்குகளையும் கடந்து எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே எதற்காக செல்லுகிறார்? தன்னை பற்றி பிரகடனப்படுத்துவதற்காக அல்ல, தூரத்து உறவினராலும் பேர்காலத்தில் இருக்கிறார் என்ற செய்தித்தான் கோடிட்டு காட்டப்பட்டது. ஆகவே அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதற்காக அன்னை மரியாள் அங்கு ஒரு செவிலியாக, ஒரு தாதியாக, ஒரு வேலைக்காரியாக, பணிவிடை பெண்ணாக அங்கே ஏதோ வந்தோம், விசாரித்தோம், ஏதோ பழங்களை கொடுத்தோம், சென்று விட்டோம் என்றல்ல, 3 மாதங்கள் அந்த தாயோடு தங்கி இருந்து அவருடைய பேறுகாலத்திலே துணை புரிந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. கானாவூர் திருமணத்திலே அங்கே இறைவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்னை மரியாள் அழைக்க பெற்றிருந்தார். அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இறை பிரசன்னம் நிறைந்த அந்த சூழலில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை அன்னை மரியாள் தானாக கண்டுகொள்கிறார். அது சாதாரண ஒரு குறை, ஆனால் அது சமுதாயத்தை, அந்த திருமண தம்பதியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு குறை. ஆகவே இயேசுவிடம் தானாக சென்று இதோ அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். அங்கிருக்கின்ற பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் அதன் பிறகு அந்த சீனிலே அவர் வருவதில்லை. அந்த தேவை ஏற்பட்ட இடத்தில் அன்னை மரியாள் குரல் கொடுத்து அங்கே குறையை நிவர்த்தி செய்கிற அன்னையை நாம் பார்க்கிறோம். போர் வீரர்கள் ஒரு கிராமத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாவற்றையும் அந்த கிராமத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். பயந்து நடுங்கி கொண்டு போனவர்கள் பக்கத்தில் இருக்கிற காடுகளிலே தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டு அடுத்த நாள் இன்னும் அதிகமான போர் வீரர்கள் அந்த பகுதியிலே அனுப்பி அந்த மக்களை எல்லாம் விரட்டி அடிக்க வந்தார்கள். அப்பொழுது ஒரு சிறிய புதருக்குள்ளே அசைவு கிடைக்க அங்கே பார்த்த அந்த படை வீரன் அந்த புதரை விளக்கி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு தாய் 2 பிள்ளைகளோடு நடுநடுங்கி கொண்டிருக்கிறார். அந்த போர் வீரன் தான் கைத்திலே வைத்திருந்த பெரிய ரொட்டியை அந்த தாயிடம் கொடுக்கிறான். அந்த தாய் வேகமாக அந்த ரொட்டியை வாங்கி 2 துண்டாக எடுத்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார்.
அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்த அந்த கேப்டன் அந்த போர் வீரனை பார்த்து கேட்கிறான், அந்த தாய்க்கு பசி இல்லையா? தான் நீ கொடுத்த அந்த ரொட்டியை 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டார்களே என்று. அப்பொழுது அந்த போர் வீரன் சொல்லுகிறான், அதுதான் தாய். அன்புக்குரியவர்களே, நாம் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது இந்த தாய் சும்மா இருக்க மாட்டார்கள். தானாக முன் சென்று இயேசுவிடம் என்று கானாவூரிலே குரல் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும், ஒவ்வொரு கட்டத்திலும் இறை பிரசன்னத்தை நாம் பெறுவதற்கு அன்னை மரியாள் நமக்கு தூண்டுதலாக இருக்கிறார்கள். சிலுவையின் சாவை எதிர்நோக்கி இயேசு செல்லுகிற பொழுது உடன் வளர்ந்த, உடன் வாழ்ந்த புதுமைகளை, போதனைகளை எல்லாம் கேட்டு அனுபவித்த அந்த அப்போஸ்தலர்கள், சீடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்ட செய்தி கிடைக்கிறது. இயேசுவை சந்திக்க அன்னை மரியாள் வருகிறார். ஒப்பாரி வைத்து அளவில்லை, சென்று வா மகனே, வென்று வா என்று அன்பு நாள் நெத்தி திலகமிட்டு அங்கே சிலுவையின் சாவுக்கு தன்னுடைய அன்பு மகனை அனுப்பி வைக்கிறார். ஏனெனில் இந்த சமுதாயத்திற்கு, இந்த மானிடத்திற்கு மீட்பு தேவைப்படுகிறது. அது இறைவனுடைய திருவுளம் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தார். ஆகவே உடன் இரட்சகியாக அங்கே அந்த சிலுவையின் பாதையிலே, அந்த சிலுவையின் பயணத்திலே அன்னை மரியாள் அங்கே துணை நிற்பதை நாம் பார்க்கிறோம். ரூபி ஃப்ரீ என்ற ஒரு பெண்மணி எருசலேம் நகரை சுற்றிய அந்த புண்ணிய பூமிகளை பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 72 பேரை அழைத்து செல்வது வழக்கம். அந்த குழுவினுடைய ஒரு தலைவியாக இருந்து அவர் செய்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார். சில நேரங்களில் அந்த பிள்ளைகளும் அந்த பயணத்திலே, அந்த திருப்பயணத்திலே கலந்து கொள்வார்கள். அல்லது அவர்களை உறவினரிடம் வைத்துவிட்டு தான் தனியாக சென்று அந்த திருப்பயணத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் வழிநடத்துவது வழக்கம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறவர்களுடைய திறனாய்வை பார்க்கிற பொழுது மற்ற குழுக்களை எல்லாம் விட இவர்கள் மிக சிறப்பான முறையில் இறை அனுபவத்தை பெறுவதற்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய திறனாய்வு செய்தி சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் வீடை தேடி வருகிறார். அப்பொழுது, நீங்கள் இந்த ஜெருசலேம் நகரத்தை நோக்கிய திருப்பயணத்திலே பல்வேறு குடும்பங்கள், பல்வேறு நிலைகளிலே இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து செல்லுகிற பொழுது எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சங்கடங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக, நிறைவாக, எல்லாருக்கும் நல்லது சொல்லக்கூடியவராக, ஒரு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறீர்களே. உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன? உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது அமைதியாக தன்னுடைய அந்த முகவரைவிலே மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை காட்டுகிறார். அதில் எழுதப்பட்டிருந்தது, எஸ் லார்ட், ஆம் ஆண்டவரே. இந்த 2 வார்த்தைகள் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், கடவுளே உமது விருப்பம் என்று நான் கடவுள் கரத்திலே அந்த சூழலை நான் கொடுத்து விடுவேன். ஆகவே எப்படி அன்னை மரியாள் ஆகட்டும், இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக கொடுத்ததைப் போல நான் ஒவ்வொரு சூழலும் ஆண்டவரே சரி என்று சொல்லிவிடுவேன். மற்றதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆகவேதான் என்னோடு சேர்ந்து பயணம் வருபவர்கள் அந்த இறை பிரசன்னத்தை, இறை ஆற்றலை, அந்த அனுபவத்தை உணர்ந்ததாக சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற பொழுது அருங்குறிகளை கேட்க மாட்டார்கள். என்னை பார்த்து ஜெபிக்க சொல்லுவார்கள். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அவர்களை நான் அருங்குறியாக நான் பார்க்கிறேன், அவர்கள் என்னை பார்க்கிறார்கள். ஏனெனில் அவரிடம் இருக்கிற ஏக்கம், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல், இயேசுவை காண வேண்டும் என்ற ஆற்றல், இயேசு வாழ்ந்த வளர்ந்த அந்த புண்ணிய பூமியிலே பார்க்கிற அந்த இயேசுவை தங்களுடைய பணி வாழ்விலே, தங்களுடைய குடும்ப வாழ்விலே, தங்கள் சொந்த ஊருக்கு சென்ற பிறகு அதே இயேசுனுடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசையை, அந்த அனுபவத்தை அவர்கள் என் வழியாக பெற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்துகிறார். எப்படி அன்னை மரியாளை
இறைவன் தன்னுடைய அன்பின் தாயாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறாரோ அவ்வாறு அந்த பணியை செய்வதற்கு நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் அன்னை மரியாளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த உறுதியான அந்த இறை வார்த்தை ஆகட்டும், இதோ ஆண்டவனுடைய அடிமை என்பதை என்னுடைய வாழ்க்கையின் மேல்வரி சட்டமாக நான் கொண்டிருக்கிறேன். வேறு எதையும் நான் பகிர்ந்து பார்ப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. மாறாக என்னையே இறைவனுக்கு கொடுத்து விடுகிறேன். அதன் வழியாக நான் இறை பிரசன்னத்தை காண முடிகிறது என்பதை எடுத்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே நம்மையெல்லாம் தன்னுடைய அன்பு மகனாக மகளாக சுவிகாரம் எடுத்திருக்கிறார். ஆகவேதான் பல்வேறு இடங்களிலே காட்சியளித்து தன்னுடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல நேரங்களிலே பார்க்கிறோம், எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக மன்றாடுங்கள் என்று பல்வேறு காட்சியாளர்களை, விஷ்ணரியை பார்த்து மற்றவர்கள் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே அந்த பரிந்துரை செய்வதற்கு இறைவன் அருளை கொடுத்திருக்கிறார், ஆசிரை கொடுத்திருக்கிறார். பல நேரங்களிலே நாம் பகிர்ந்து வாழ நாம் ஆசைப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம், அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நாம் மற்றவரோடு இணைந்து ஜெபித்து நாம் பகிர்தலிலே, ஜெபத்தை மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதிலே நாம் நம்மையே ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அன்னை மரியாள் அந்த மேல் மாடியிலே கலங்கி ஏக்கத்தோடு அச்சத்தோடு இருந்த அந்த அப்போஸ்தலர் மத்தியிலே கூடி ஜெபித்து தூய ஆவியை பெற்றுத்தருவதை நாம் உணர்கிறோம். அவ்வாறு இன்றைய மாறி வருகின்ற கலாச்சாரத்திலே, மாறி வருகிற நமது வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாம் கூடி ஜெபிக்கிற பொழுது, மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிற பொழுது அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். இந்த புண்ணிய பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அடைக்கலனை நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய இதயங்களுக்கும், நம்முடைய இல்லங்களுக்கும், நம் பணிவாழ் இடங்களுக்கும் செய்த அருள் பெறும் காரியங்களுக்காக, வரங்களுக்காக, வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்ற அதே நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் வைத்து ஜபிப்பதற்காக இதோ அடைக்கல அன்னையினுடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கிறோம். இதோ இந்த அடைக்கல அன்னை இரு கரம் விரித்தவளாக நம்மை அன்பு செய்ய, அரவணைக்க, ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, தட்டி கொடுக்க காத்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும், நம்முடைய தமிழகத்தினுடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய நாட்டு தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். நல்ல மழை பெய்து நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று புனித அடைக்கலையிடம் சிறப்பாக மன்றாடுவோம். அடைக்கலனை நமக்கு தூய ஆவியையும் இறை அனுபவத்தையும் இயேசு அனுபவத்தையும் நமக்கு நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புக்குரியவரை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இறைவனின் அன்னையாம் புனித அடைக்கல அன்னையின் வணக்க நாளில் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருள்வீராக. இவை உமக்கு ஏற்புடையவனவாக மாறி உமது அன்பர்களையும் உதவியையும் அடைக்கலத்தையும் எங்களுக்கு நாளும் பெற்று தருவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, என்றும் தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோய்வுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்க செய்தி. நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீர். கிறிஸ்து வழியாக உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானகத் தூதரணிகள் பணிந்து உம்மை வணங்குகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. வானவர் ஒன்றாய் சேர்ந்து பாடும் இயேசு ராஜனி ஓசன்னா, தூயவர் என்று போற்றி பாடும் ராஜராஜனி ஓசன்னா. வானவர் ஒன்றாய் சேர்ந்து பாடும் இயேசு ராஜனே ஓசன்னா, தூயவர் என்று போற்றி பாடும் ராஜராஜனே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. தாவீதின் மகனே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. தாவீதின் மகனே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவரை போற்றி பாடுவ ஓசன்னா. விண்ணும் மண்ணும் சூழ்ந்திருக்கும் வல்லவரே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவரை போற்றி பாடுவ ஓசன்னா. விண்ணும் மண்ணும் சூழ்ந்திருக்கும் வல்லவரே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. தாவீதின் மகனே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. தாவீதின் மகனே ஓசன்னா. தாவீதின் மகனே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மரபு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருவள்ளும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, அனையாயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவா, இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கு கொள்ளுகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் நீ நிறைவாய் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அத்துணையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்தருளும். திருப்பலிக்கு முன்னாலே ஒரு சகோதரி கனடாவிலிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெர்மனியிலே இருக்கின்ற அவனுடைய பேரன் கோமா நிலையிலிருந்து இப்பொழுது சுகமடைந்திருக்கிறார் என்று சொல்லி மாதாவுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதே போலவே நம்முடைய வாழ்விலும் நாம் நிறைய பேர் அந்த தாயின் பரிந்துரையினாலே நலம் பெற்றிருக்கிறோம், வளம் பெற்றிருக்கிறோம், வாழ்வு பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுவோம். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நிபந்தனையற்ற முறையில் நம்மை அன்பு செய்கின்றவர், பராமரிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர். இவரே நமக்கு வாழ்வாக, வழியாக, உயிராக, உணவாக, உயிர்ப்பாக இருக்கிறார். இவரது அன்பிற்கு, விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். என் தெய்வமே,
என் இயேசுவே என்னை தேற்றவா, என்னை தேற்றவா. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. உனது ஜீவனால் நான் மாற வேண்டுமே, உனது ஜீவனால் நான் மாற வேண்டுமே. இயேசுவே 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 இயேசுவே. வாழ்வது நானல்ல, என்னில் வாழும் இயேசுவே. பொன்னும் பொருளும் அத்தனையும் நிலையல்லவே, நான் செல்லுகின்ற பாதைகள் உனதல்லவே. பொன்னும் பொருளும் அத்தனையும் நிலையல்லவே, நான் செல்லுகின்ற பாதைகள் உனதல்லவே. வான்வீடு செல்லுகின்ற வழிப்பயணம் நீ, வான்வீடு செல்லுகின்ற வழிப்பயணம் நீ. அதில் வாழ வைக்கும் ஆசா உனை உணரவில்லையே, அதில் வாழ வைக்கும் ஆசா உனை உணரவில்லையே. இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே. சிறப்பான விதத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சி இதைவிட இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற திட்டங்களை வகுப்பதில் சிறந்தவர் என்று சொல்லலாம். அதோடு கூட அடைக்கல அன்னையின் அதிமிகு பக்தர் என்று சொல்லலாம். அவர் வேளாங்கண்ணியில் இருந்தால் கூட அவருடைய வார்த்தையில் கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் அடைக்கல் அன்னை அடைக்கல் அன்னை என்று வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அன்னையின் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். இன்றைய நாளை மிக அற்புதமாக சிறப்பித்திருக்கிறார். இன்றைய திருவழிபாடை நிறைவேற்றிய நம்முடைய அருட்தந்தை பேரருட்தந்தை ஏஎம்ஏ பிரபாகர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அதிபர் தந்தை அவர்கள், இந்த நேரத்தில் அவரை உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த நன்றியோடு நினைத்து பார்த்து, அடைக்கல அன்னையின் மீது அதிமிகு பற்று கொண்ட அவருக்கு அதே அடைக்கல அன்னை அவருக்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் நிறைவாக கொடுத்து அவருடைய பணி சிறக்க நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் பொன்னாடையின் வழியாக அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளை சிறப்பித்த திரு அற்புதம் பிள்ளை வலம்புரி மற்றும் தஞ்சை பக்தர்கள் இவர்களையும் இந்த நேரத்தில் நாம் மனதார பாராட்டுகிறோம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சமர்ப்பிக்கின்றோம்.
நாளைய தினம் திருவழிபாட்டை தலைமையேற்று நடத்துகின்ற தந்தை பேரருள் தந்தை டி தேவதாஸ் குடந்தை மறைவட்ட முதன்மை குரு அவர்கள், சிறப்பிக்கின்றவர்கள் திரு மரிய சூசை சென்னை அவர்கள். அன்பார்ந்த தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறைமக்களே, அன்னையின் பக்தர்களே, அன்னையினுடைய திருச்சன்னிதானத்தில் நிறைய பேர் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அன்னை நம்முடைய மன்றாட்டுகளுக்கு கட்டாயம் செவி கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழில் திருப்பலியும் 12:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெப கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபமும் இருக்கும். அதைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிற்பாடு அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையின் அலுவலகத்தை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு லூர்து டிவி வழியாக மாதா டிவியில் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. அதை கண்டு அன்னையின் ஆசீர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருத்தலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அன்னையின் 53 அடி உயர வெண்கல சுரூப பணியானது நடைபெறுகிறது. அதற்காக ஜெபிக்கவும் உதவிடவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்ப வாய்ப்பு கொடுத்ததற்காக பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி தந்தைக்கும் முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்கும் அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலமானது ஒவ்வொரு நாளும் பல்வேறு பரிணாமங்களிலே வளர்ச்சி பெறுவதை அடைக்கல் அன்னை மிக சிறப்பாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். பங்கு தந்தை சொன்னது போல விவரம் தெரிந்ததிலிருந்து என்னுடைய பெற்றோர் இங்கே செவ்வாய்க்கிழமை இந்த நாளிலே அழைத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை திருவிழா முடிந்த பிறகுதான் இங்கிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள். அப்பொழுது பாலமெல்லாம் கட்டாத அந்த சூழ்நிலை. இரவு நேரத்தில் கொருட மாற்றங்கரையிலே அங்கே ஒரு இந்து கோயில் இருக்கும், ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தங்கியிருந்து காலை விடியற் காலையிலே பாந்து போட்டு அந்த வண்டியை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வாரம் முழுவதும் இங்கு தங்குகின்ற அந்த பழக்கத்தையும் அதன் பிறகு ஒரு வாரம் வேளாங்கண்ணிக்கு அழைத்து செல்வார்கள். ஆகவே இந்த என்னுடைய பெற்றோர் உடன்பிறப்புகள் இந்த அடைக்கல் அன்னையினுடைய பாசத்தை ஊட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அடைக்கல் அன்னை நம் ஒவ்வொருவரையும் இருகரம் விரித்து பாதுகாத்து அரவணைக்கிற அந்த அருள் அடையாளங்களை நாம் உணரவும் வாழவும் எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இயேசுவின் அன்னையாம் புனித அடைக்கல அன்னை அவர்களை அன்புடன் இன்று இந்த நவநாளிலே நினைவு கூறும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நலமறிக்கும் அருள் சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இவ்வுலகிலும் மறுவுலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருள் சாதனம் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி ஆமென் என்று பதில் சொல்லுங்கள்.
புனித அடைக்கல அன்னையிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது அருள் கொடைகளை உங்கள் மேல் நிறைவாக பொழிவாராக. ஆமென். அடைக்கல அன்னையின் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருள் காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. ஆமென். இன்று நம் அடைக்கல அன்னைக்கு நவநாள் கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்றுச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் படிப்பையும் உங்கள் பயணத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித அடைக்கலையினுடைய அருள் காவலிலே வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்நிறை அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த புகலிடம் தந்த தாயுள்ளமே, தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வீரமாய் வாழ வழிகாட்டும், வழிகாட்டும். கனிவோடு கனிவோடு எம் வேண்டுதலை எம் வேண்டுதலை கண்ணோக்கும். கண்ணோக்கும். உம் மகன் உம் மகன் இயேசுவின் வழியாய் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் தந்தையிடம் பரிந்து பேசி பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். நன்மையை பெற்றுத் தாரும். இதனால் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அம்மா அடைக்கல தாயே, அடைக்கலத்தாயே. அடைக்கலத்தாயே, ஆமென். ஆமென்.